இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கட்சி ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டது. என்ன அப்படின்னா, எங்களுக்கு 324 வாக்குகள் நிச்சயமாக கிடைக்கும். ஒருவேளை கொஞ்சம் விஞ்சம் முன்னாடி போனான்னா ஒரு 315 வாக்குகள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் இந்தியா கூட்டணியினுடைய கணக்கு. ஆனால் அன்றைக்கு தேர்தல் நடந்தது. தேர்தல் நடந்து முடிந்ததற்கு மாலையில் வாக்குகள் எண்ணப்படுகிறது. இந்தியா கூட்டணிக்கு 300 வாக்குகள் மட்டுமே கிடைக்கிறது. அதாவது இந்தியா கூட்டணியுடைய சார்பில் போட்டியிட்ட துணை குடியரசுத் தலைவராக போட்டியிட்ட சுதர்சன் ரெட்டிக்கு 300 வாக்குகள் கிடைக்கிறது. அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணியுடைய சார்பில் போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அவர்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான வாக்குகள் கிடைத்தது. அதாவது 15 வாக்குகள் கூடுதலாக கிடைத்தது. 452 வாக்குகள் கிடைத்தது. இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய நேரத்தில் காலையிலேயே ஜெயராம் ரமேஷ் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு ட்வீட் போடுறார். அவர் காங்கிரஸினுடைய மிக முக்கியமான தலைவர். அவர் என்ன சொன்னார்னா, எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய சார்பில் வாக்களிக்கக்கூடிய 315 பேருமே இங்கே ஆஜராகிவிட்டார்கள் என்று அவர் ட்வீட் போட்டிருந்தார். சரி, 315 பேர் இந்தியா கூட்டணியுடைய சார்பில் ஓட்டு போடுறதுக்கு அங்கே வந்துட்டாங்க புதிய பாராளுமன்ற கட்டிடத்திற்கு. ஆனால் யார் அந்த 15 ஓட்டை மாற்றி போட்டாங்க, கிராஸ் ஓட்டாக போட்டாங்க? என்டிஏ கூட்டணிக்காக அப்படி செய்தவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்தியா முழுவதும் இன்றைக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கான பதில் கிடைத்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இதில் இந்த தேர்தலில் மொத்த வாக்குகள் அப்படிங்கிறது 267 வாக்குகள். அதில் 752 வாக்குகள் செல்லுபடி ஆகக்கூடிய வாக்குகள். செல்லாத வாக்குகள் அப்படிங்கிறது 15 வாக்குகள். இதில் 452 வாக்குகள் சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கியிருக்கிறாரு. 300 வாக்குகள் சுதர்சன் ரெட்டி வாங்கியிருக்கிறார். இப்போ நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு 3 வாக்குகளை இதில் நீங்கள் தூக்கிடலாம். பிஎஸ்பி மாயாவதியினுடைய கட்சியை சார்ந்த ஒருத்தர், அதே மாதிரி மிசோராமில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்தவர், ஒரு சுயேட்சை. இந்த 3 வாக்குகளையும் நீங்கள் தவிர்த்துடுங்க. ஏன்னா இவங்க 3 பேரும் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணிக்கு தான் போட்டிருப்பாங்க. இல்லைனா அமித்ஷா போட வச்சிருப்பார். அது வேற. நம்ம கூட ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம். அதற்கு முந்தைய நாள் அமித்ஷா எப்படி தனித்தனியாக எல்லாரையும் கூப்பிட்டு பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் செய்திகளாக வெளிவந்தது. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் மீதம் இருக்கக்கூடிய 12 வாக்குகள் அது யார் போட்டார்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய செய்தியின்படி ஆம் ஆத்மி கட்சிக்கு 12 வாக்குகள் இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி இந்த தேர்தல் நடப்பதற்கு முந்தைய நாள் சஞ்சய் சிங் உட்பட எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் இந்தியா கூட்டணியைத்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம். இன்னைக்கு இந்தியா கூட்டணியினுடைய அந்த